இந்த ராஜேஸ்வரி இவ்ளோ ஆட்டம் போட்டுட்டு இருந்தா இல்லையா? கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அதாவது இந்த டெண்டர் கோட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த நம்பர்ஸ் எப்படி இப்போ லீக் ஆச்சு அப்படின்றது தான் மிகப்பெரிய பிரச்சனை. அதுவும் அத மல்லி தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இவ்ளோ பெரிய பிரச்சனைய பண்ணிட்டு இருக்க இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு, இந்த ராஜேஸ்வரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு தெரியாது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம விஜய் வந்து நம்ம மல்லிய ரொம்ப தப்பா நெனச்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நம்ம மல்லி மேல தப்பே கிடையாது. இது எல்லாத்தையுமே பண்ணது தன்னோட சொந்த அக்காவான இந்த ராஜேஸ்வரி தான் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தெரிய வந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயமே நடக்கும். அந்த மாரி ஒரு நிகழ்வு தான் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு அதாவது நம்ம மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கிற மாரி, அந்த ராஜேஸ்வரிய பத்தின தகவல், அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான வீடியோ எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகுது. அந்த ஒரு வீடியோ எவிடன்ஸ் தான் நம்ம விஜய் கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கப்போ, இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ணி, அத வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா தடுக்க முடிஞ்சதா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இப்போ செம்ம கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க அவங்க எந்த ஒரு தப்புமே செய்யல. இந்த அமௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி லீக் ஆச்சு அப்படின்ற விஷயம் கூட நம்ம மல்லிக்கு தெரியாது. ஏன் டெண்டரு அது இதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னா அது என்னன்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாரி இருக்கும்போது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் நம்புனாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோஸு அது இத ஒண்ணு வந்து காட்டுன உடனே நம்ம விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்பிட்டாரு. அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம். ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராஜசூரியோட முழு சுயரூபமும் தெரிஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்ன விளையாட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் இருந்துட்டு மல்லி மேல அவ்வளோ கோவத்துல அதாவது இதுக்கு முன்னாடி மட்டும் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியும், விஜயும் ஒண்ணா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்த மாரியே வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அடி மனசுலருந்து சொல்றேன். உன்ன வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எறிய போறேன். நீ எனக்கு இனிமே தேவை கிடையாது. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறுக்கிறேன் அப்படின்ற மாரி வந்து சொன்னாங்க. அதாவது இதுக்கு முன்னாடிக்கும், இப்போக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. என்ன ஒண்ணு இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி கிட்ட எப்பயாச்சும் வந்து பேசியிருப்பாரு. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பேச மாட்டாரு. அது ஒண்ணு தான் தவிர வேற எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்க மாற போறது கிடையாது. ஏன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம மல்லி கூட வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருந்ததே இல்ல. இப்படி இருக்கும்போது அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு, கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையிலருந்து வெளிய வரணும்னு நெனைக்கிறதுக்குள்ளவே பல பிரச்சனைகள் நடந்து முடிஞ்சிருது. ஏன்னா, இப்போ வந்து வேலைக்கும் போக முடியாம, சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சு போயி, அதாவது இந்த ராஜேஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சுட்டா. கடைசியில எப்புட்றா இந்த வீடியோ எவிடன்ஸ் எல்லாம் கெடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற யாரும் கிடையாது. நம்ம போதும் பொன் இருக்காங்க பார்த்தீங்களா? போதும் பொன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரோட சுயரூபத்தையும் வீடியோ எடுத்து அனுப்புறாங்க. அதாவது அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெண்டர் கோட் பண்ண அமௌண்ட் எப்படி லீக் ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, விஜயோட அந்த இது டெண்டர் அமௌண்ட் லீக் ஆறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா, விஜய்க்கு இது எவ்ளோ பெரிய லாஸ்ன்னு சொல்லிட்டு வந்து தெரியும். எவ்ளோ பெரிய அ அந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும். ஆனா, அதையும் மீறி மல்லிய பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து நம்ம மல்லிக்கு அனுப்பிச்சுட்டு, இத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் கிட்ட பேசு. விஜய் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஒண்ணு சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. கடைசியில அத வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் கிட்ட காட்டுறதுக்காக போம்போது தான் இந்த ராஜேஸ்வரி இவ்ளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.